நமஸ்காரம். யோகா ஆசனங்களில் செய்ய வேண்டிய முதல் பயிற்சிகள் அதில் இந்த ஜாயிண்ட் வார்ம் அப் அப்படின்றது. முதல்ல போனை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணணும். அதுக்கப்புறமா தான் மசில்ஸ்க்கான ஒர்க் அவுட் கொடுக்க முடியும், ஆர்கன்ஸும் ஒர்க் அவுட்டை கொடுக்க முடியும். ஸோ எப்போ ஆசனங்கள் பயிற்சி நம்ம செஞ்சாலுமே லைஃப்பில் டெஃபினெட்லி இந்த ஜாயிண்ட்டை ஃப்ரீ பண்ணணுங்க. நிதானமாக பாருங்கள். உள்ளங்கைகள் இடுப்பில் வச்சுட்டு ரிலாக்ஸாக இருக்கணும். மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடணும். அதுக்கப்புறமா ஹெட்டை ரைட் அண்ட் லெஃப்ட் எவ்வளோ பொறுமையாக செய்ய முடியுதோ அவ்வளோ நல்லது. ஒரு 10 தடவை கணக்கு பண்ணி செய்யணும். இந்த மாதிரி திரும்பும்போது ஃபுல் மசில்ஸுமே ஸ்ட்ரெச் ஆகிறத ஃபீல் பண்ணணுங்க. அப்படி ஃபீல் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஸ்பீடாக செய்ய வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வார்ம் அப்பும் சரியாக போகாது. 10 தடவை முடிச்சுட்டு அடுத்தது மேலேயும் கீழேயும் அப் அண்ட் டவுன். இந்த சர்வைக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் இந்த அப் அண்ட் டவுனும் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ரிவர்ஸ் ரொட்டேஷன் செய்ய வேண்டாம். ரைட் லெஃப்ட் மட்டும் செஞ்சால் போதும். இந்த மாதிரி பொறுமையாக செய்யணும். ஸ்பீடாக செஞ்சால் நல்லதில்லை. அடுத்தது கிளாக் வைஸ் ரொட்டேஷன் 5 கவுண்ட் பண்ணணும். அதிகமாக செய்யக்கூடாது. அதிகமாக செஞ்சாலுமே மசில்ஸுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ ஒரு நிதானமாக நீங்கள் கண் மூடி செஞ்சால் மேபி சில பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம், இம்பேலன்ஸ் ஆகலாம். அதனால் கண் திறந்தே கூட பண்ணலாம். முடிச்சுட்டு ரிவர்ஸ் பண்ணணும் 5 கவுண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நெக்கை கம்ப்ளீட் பண்ணுறோம். அதாவதுங்க என்ன அர்த்தம்னா மேலேருந்து கீழே வரைக்கும் மொத்த ஜாயிண்ட்டுமே ஃப்ரீ பண்ணணும்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்தது நெக்கில். அடுத்தது கைகள் நேராக நீட்டிட்டு விரல்கள் ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறது ஒரு 5 தடவை இல்லைனா 8 தடவை செய்யலாம் நிதானமாக. அடுத்தது மணிக்கட்டு விரிஸ்ட்டு உள்ளே ரொட்டேட் பண்ணிக்கிறது 5 கவுண்ட்டு, வெளியே ரொட்டேட் பண்ணிக்கிறது ஒரு 5 கவுண்ட்டு, அப்புறம் மேலேயும் கீழேயும் ஒரு 5 கவுண்ட்டு. ஸோ மணிக்கட்டு ஃபஸ்ட்டு ஃபிங்கர்ஸை முடிச்சிட்டோம், அப்புறம் விரிஸ்ட்டு. அடுத்தது எல்போ. பாருங்கள், ஜாயிண்ட்டாக நம்ம போயிட்டுருக்கோம். உள்ளங்கையை திருப்பி வச்சுட்டு ஷோல்டரை டச் பண்ணி வர மாதிரி செய்யணும். அப்போ தான் எல்போஸ் ஃப்ரீ ஆகும். அதனால இது ஒரு 8 கவுண்ட்டு பண்ணலாம். இது சின்ன ஜாயிண்ட்டுன்றதால கம்மி கவுண்ட்டு போதும். இது கொஞ்சம் பெரிய ஜாயிண்ட்டுன்றதால 8 கவுண்ட்டு பண்ணுறது நல்லது. அடுத்தது அப்படியே பாம்ஸ் ஷோல்டர்ஸில் வச்சுட்டு ஃபார்வர்டு ரொட்டேஷன் செய்யணும். இப்படி செய்யும்போது இந்த 2 எல்போவுமே டச் ஆக பார்க்கணும். அதே மாதிரி பின்னாடியும் முடிஞ்ச அளவுக்கு ரொட்டேட் பண்ணணும். இது ஒரு 8 கவுண்ட்டு, முடிஞ்சால் 10 கவுண்ட்டு செய்யலாம். அடுத்தது அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். இது முடித்த பிறகு ஃபுல் ஹேண்ட் ரொட்டேஷன் பண்ணுறது. 2 கைகளுமே நேராக நீட்டி வச்சுட்டு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிக்கிறது. முதல்ல ஃபார்வர்ட் போயிடும். ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் போயிடுங்க. இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 10 கவுண்ட் செய்யணும். நிதானமாக செய்யணும். இதுதான் ரொம்ப ஸ்பீடாக பண்ணுவாங்க. ஆனால் ஸ்பீடாக செய்யும்போது என்ன ஆகும்னா ஜாயிண்ட் அவ்வளோவா ஃப்ரீ ஆகாது. ரிவர்ஸ் ஒரு 10 கவுண்ட்டு. சொல்ல போனோன்னா ஸ்லோவாக செய்யும்போது சில நாள் சில நேரத்தில் ஒரு மாதிரி பெயின் வர வாய்ப்பு இருக்குது. அந்த பெயின் ரொம்ப அதிகமாச்சுன்னா தான் தொல்லை. அப்போ 10 கவுண்ட்டுக்கு மேலே போகாமல் இருந்தாலே போதும். ஆனால் என்ன, மசிலும் போனும் நமக்கு ஃப்ரீ ஆகணும். அதனால் நம்ம கண்டிப்பாக இதை செஞ்சு தான் ஆகணும். ரைட். அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட்டு நெக்கு முடிச்சிட்டோம். அடுத்த ஜாயிண்ட்டு கீழே வருது. இந்த கீழன்றது கைகளுக்கு முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு கீழே போகிறது என்பது பார்த்திங்கன்னா ஸ்பைன், முதுகை ட்விஸ்ட் பண்ணுறது. கைகளை இப்படி வச்சுட்டு மூச்சு உள்ளே இழுத்து மூச்சை விட்டு ரைட் சைடு, மறுபடியும் மூச்சு உள்ளே இழுத்துட்டு மூச்சை விட்டுட்டு லெஃப்ட் சைடு. இந்த மாதிரி 20 தடவை செய்யலாம். அதாவது ஒரு பக்கம் 10 தடவை, இன்னொரு பக்கம்
10 தடவை. ஏன் இதில் மட்டும் மூச்சு கூட சேர்ந்து பண்ணுறோன்னா அப்போ தான் முதுகு வந்து நல்ல ட்விஸ்ட் ஆகும். இப்போ இந்த விரல்கள் செய்யும்போது வந்து கைகள் செய்யும்போது மூச்சுக்கு நம்ம வந்து பயிற்சி செய்யலை. காரணம் வந்து இதுக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்மளுடைய ப்ரீத்திங் வந்து பாடிக்குள்ளே போயிட்டு வருது. ஸோ இதுக்கு மட்டும் நம்ம இந்த ப்ரீத்திங்கோடு செஞ்சால் தான் பாடியை வந்து நல்ல இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ண முடியும். அதுக்காக தான். ஸோ ஒரு 20 தடவை முடிச்சுட்டு அடுத்தது பாம் சிப்பில் வச்சுக்கணும். உள்ளங்கை வந்து இடுப்பில் வச்சு, இப்போ செஸ்ட்டை முடிச்சாச்சு, அதாவது ஸ்பைனை முடிச்சாச்சு. இப்போ வந்து இடுப்பு பகுதி கீழே வரும். ஹிப்பை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறது 10 தடவை. இந்த ஹிப்பில் வந்து நிறைய பேருக்கு கிராம்ப் ஆகும், ஆசனங்களை வந்து கொஞ்சம் குயிக்காக பண்ணுறதால. அப்போ பார்த்தீங்கன்னா காரணம் இந்த வார்ம் அப் செய்யாமல் இருக்கிறதால தான். ஸோ இதை வந்து டெஃபினெட்லி 10 கவுண்ட் செய்யணும். அடுத்தது ரிவர்ஸ் வந்து 10 கவுண்ட். இது செய்யாமல் இருக்கும்போது இந்த சைடு பெண்டு பண்ணும்போது வந்து இந்த இடத்துல பிடிச்சிக்கிறது அதெல்லாமே நடக்கும். பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப முக்கியம். அடுத்தது இதில் மட்டும் பாதத்தை இப்போ சேர்த்துடுறோம். இவ்வளோ நேரம் பாதம் விரித்து வச்சுருந்தோம், இப்போ பாதத்தை சேர்த்துட்டு ஏன்னா நீ ரொட்டேஷன் வந்து செய்கிறோம். உள்ளங்கை வந்து முட்டியில் வச்சுட்டு கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஒரு 10 தடவை செய்யணுங்க. முக்கியமாக இந்த மாதிரி செய்யும்போது நீ ஜாயிண்டில் சத்தம் வருது அப்படின்னா அப்போது உள்ளே வந்து அந்த லூப்ரிகண்ட், அதாவது பசத்தன்மை லிக்விட் வந்து போனில் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதுக்கேற்ற உணவை வந்து எடுத்துக்கிட்டால் நல்லது. ஆனால் கண்டிப்பாக இதை வந்து செய்யலாம், ப்ராப்ளம் கிடையாது. ரிவர்ஸ் வந்து 10 கவுண்ட்டு. அதே மாதிரி எவ்வளோ கவுண்ட் ஒரு பக்கம் கவர் பண்ணுறீங்களோ அவ்வளோ கவுண்ட் வந்து ஆப்போசிட்டில் கவர் பண்ணணும். இப்போது ஃபைனலி அகைன் திருப்பி பாம் சிப்பில் வச்சுக்கிட்டு ரைட் லெக் முதல்ல மேலே தூக்கி ஆங்கிள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறது, ஆங்கிள் ஜாயிண்ட். இது பார்த்திங்கன்னா 8லேருந்து 10 கவுண்ட்டு செய்யலாம். கிளாக் வைஸு, அப்புறமா ரிவர்ஸ். நிறைய பேருக்கு இதில் பேலன்ஸ் பண்ணி புதுசாக செய்கிறவங்களுக்கு செய்ய முடியாது. ஏதாச்சும் ஒரு செவரை சப்போர்ட் பண்ணி எதையாச்சும் டேபிளை பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி செய்யுங்க. ஆனால் இதை வந்து கண்டிப்பாக செய்யணும். இது செய்யாமல் சூரிய நமஸ்காரம் போனாலே நம்மளுக்கு வந்து டோ வந்து ஃப்ளாட் வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால ஸோ இப்போ பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பாடியில் இருக்கிற ஜாயிண்ட் வார்ம் அப் வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம். அதாவதுங்க நம்மளுடைய போன் எல்லாமே பார்த்திங்கன்னா இறுகிட்டே இருக்கும் எந்த பயிற்சியுமே செய்யலைன்னா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து போன்ஸை ஃப்ரீ பண்ணியாச்சுன்னா அங்கிருந்து அந்த லிக்விட் வந்து சப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். அந்த சப்ளை ஆகும்போது ஏன்னா போன் கூட சேர்ந்து தான் நம்ம மசில்ஸ் வந்து ஒட்டியிருக்கு. ஸோ போனை ஃப்ரீ பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட்டு மூவ் வந்து பார்த்திங்கன்னா மசில்ஸுக்கு தான். அப்போ தான் வந்து மசில்ஸ் வந்து நம்மளால் நல்லபடியாக பயிற்சி வந்து கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கும்போது தான் ஒரு உறுப்புக்குமே ஒரு ஆர்கானுக்குமே வந்து பயிற்சியை கொடுக்க முடியும். ஸோ இந்த ஜாயிண்ட் வார்ம் அப்பை கண்டிப்பாக டைம் எடுத்துக்கிட்டு செய்யுங்க. இதை செய்யாமல் மட்டும் எந்த பயிற்சியும் செய்யக்கூடாதுங்க, நல்லதில்லை. ஸோ கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. அடுத்தது இதில் இந்த ஆர்த்தட்டிஸ், இந்த முடக்குவாதம் அப்படின்னு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக செய்யலாம், நல்லது. ஆனால் அவங்க சாப்பிட வேண்டிய உணவு பார்த்திங்கன்னா டெஃபினெட்லி லேடிஸ் ஃபிங்கர் வந்து அதிகமாக, வெண்டைக்காய் வந்து அதிகமாக வந்து ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது முடக்கத்தான், அந்த பவுடரை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இது 2 உணவுமே ரெகுலராக எடுத்துக்கிட்டு இந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டே வந்தால் டெஃபினெட்லி அவங்களுக்கான பெயின் வந்து குறையும். நமஸ்காரம்.